நாம் செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த நாளில் நாம் செய்திக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 62 28வது அதிகாரம் 8வது வசனம் வரையிலும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 62 28வது அதிகாரம் 8வது வசனம் வரையிலும் எடுத்து வருவார். அமைதியாக எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் மெதுவாக வாசிப்போம். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி வந்து, ஆண்டவரே, அந்த 8 உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கிறோம் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். தேங்க்யூ. இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலிருந்து how God glorified himself in the resurrection of our Lord Jesus Christ. கிறிஸ்துவனுடைய வீழ்த்தெழுதலே தேவன் தம்மை எப்படி மகிமைப்பட்டார் என்று இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை சிந்திக்கும் என்பதாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கிற உடைய வல்லமையான ஜீவ வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, உடைய வார்த்தை அற்புதமானது, ஜீவனுடையது, வல்லமையுடையது. எங்களுடைய கணுக்களையும் ஊனையும் அறியாமைகளையும் உடைத்தெறிந்து எங்களுக்கு ஆவிக்குரிய ஞானத்தை தரக்கூடியது. இந்த நாளிலும் சிந்திக்கிற வசனங்களின் மூலமாக ஆண்டவரே, இங்கு கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உணர்வடைந்து பலன் அடைந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே பலன் பெற்று கடந்து செல்ல உடைய வசனத்தை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது 62வது வசனத்திலிருந்து விதமாக பார்க்கிறோம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது
3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களால், பரிசேயர்களால், வேதபாரகரால், பிரதானாசாரியர்களால் பிடிக்கப்பட்டு பல விதங்களில் துன்பப்படுத்தப்பட்டு முள்ளாணிகளால் சுட்டப்பட்டு பல வேதனைகளை பட்டு கல்வாரி சிலுவையில நம் எல்லாருடைய பாவங்களுடைய வேதனையும் தன்னிலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பலவிதமான அதற்கு முன்பாக 1 வார காலமாக நடந்த நிகழ்வுகள் அவரோடு இருந்த சீஷர்களை மிகவும் வேதனைப்படுத்தினது, கலங்க செய்தது, அவர்களை பிரித்தது. சீஷர்கள் அங்கும் இங்குமாக பிரிந்து ஓடிவிட்டார்கள். கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவருடைய எதிரிகள், அவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. அவர்கள் பிலாத்துவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? பிரதானாசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விரோதிகளுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் மறந்து விட்டது யாரு? மறந்து விட்டது யாரு? அவருடைய சீஷர்கள். 3 ஆண்டு காலம் கூட இருந்து கற்றுக் கொடுத்து பல முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கும் போதெல்லாம் நான் தன்னுடைய மரணத்தை குறித்தும் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவதை குறித்தும் அவர்களோடு மிக தெளிவாக பேசியிருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். பாருங்க, அவர் பிரதானாசாரியர்களும் மூப்பர்களும் பிடிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையிலே மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று யாரோடு சொன்னாரு? தங்களுடைய சீஷர்களோடு சொன்னார். மத்தேயு 17வது அதிகாரம் 22, 23 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். அப்போதும் சீஷரிடத்துல தான் சொல்றாரு, அவர் பாடுபடவே குறித்து 3வது நாளிலே உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறாரு. மத்தேயு 20வது அதிகாரம் 17 to 19 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி நாட்களில் எருசலேமுக்கு அவர் கடந்து செல்வதற்கு முன்பாக, ஒருவேளை அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இந்த 1 வாரத்துக்கு 7 நாட்களுக்கு முன்பாக சீஷர்களோடு தான் பிடிக்கப்படுவதை குறித்தும் சிலுவை மரணத்தை குறித்தும் அவர் அடக்கம் பண்ணுவதை குறித்தும் 3வது நாள் உயிரோடு எழுப்பப்படுவதை குறித்தும் சீஷர்களோடு மிக தெளிவாக சொன்னார். ஆனா அவருடைய சீஷர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனா இதை ரொம்ப கவனமா ஞாபகம் வைத்திருந்தது யாரு? அவருடைய
விரோதிகள், அவருக்கு எதிராக சிலுவையில் அறைய காரணமாயிருந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயர்களும் அதை மறந்து விடவில்லை. அதுல ரொம்ப ஜாக்கிரதையுடையவர்களாக இருந்தாங்க, எச்சரிப்போடு இருந்தாங்க. இவர் எழும்பி விடக்கூடாது, இவரை எப்படியாவது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் அவிதமாக அழிந்து மரணத்தோடு முடிந்து விட வேண்டும் என்பதில் மிக ஜாக்கிரதையோடு யார் இருந்தது? பிரதான ஆசாரியரும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆனபடினால பிலாத்து சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? 64வது வசனத்தில் பார்க்கும்போது அப்படி சொன்னார். ஆனபடினால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் செய்வர்களுண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். நீங்க பாருங்க, எப்போதுமே வந்து அரசியல்வாதிகள் ரொம்ப தந்திரசாலிகள். இப்போதான் இருக்கிற நம்ம ஆளுகிறவங்க ரொம்ப தந்திரசாலி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல இருந்தே அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப டிப்ளமேட். அவன் டிப்ளமேட்டா அவனு சொன்னான் என்னன்னா, ஒருவேளை அந்த பிளாத்துக்கும் ஒன்று இருந்திருக்கும், ஒருவேளை உயிரோடு எழும்பிட்டாலோ அந்த பழி நம்மகிட்ட வேண்டாம். அதனால தான் சொன்னான் உங்களுக்கு. ஏன்னா அன்னைக்கு பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் வந்து பவர்ஃபுல் பீப்புள். அப்போ உங்களிடத்துல நல்ல பாதுகாக்கிறதுக்கான நல்ல காரியங்களோடு உங்களால நல்லபடியா கல்லறையை பாதுகாக்க முடியும். அதனால நீங்க போய் நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் அவங்க கையில என்ன செய்துட்டான், பொறுப்பை கொடுத்துட்டான். அவங்க போய் கல்லறையை சீல் பண்ணி எந்த அளவு நல்லா சீல் பண்ண முடியுமோ சீல் பண்ணாங்க. பாதுகாத்து கொள்ளும்படியாக 3 சேவகர்களை அங்க என்ன செய்தாங்க, நியமித்தாங்க. ஆண்டுடைய சீஷர்கள் அங்கங்கே சிதறி போய் பயந்து போய் சிதறடிந்து சிதறி போய் காணப்படுறாங்க. அவர்கள் மறந்து விட்டார்களா? நிச்சயமா மறக்க முடியாது. இதெல்லாம் அவங்களிடத்திலும் மனதில் இருந்திருக்கும். ஆனா அந்த நடந்த சூழ்நிலைகள், கிறிஸ்துவுக்கு எதிராக வந்த நெருக்கம், அன்னைக்கு இருந்த பாடுகள் அவர்கள் நிற்க முடியாதபடி அவர்களை சிதறடித்து விலகி போக செய்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மைகளில் சத்தியங்களில் நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய பலனற்று பலவீனப்பட்டு போகக்கூடிய அளவுல அன்றைக்கு பிசாசினால் கிறிஸ்துவுக்கு எதிராக வந்த அன்றைக்கு இருந்த வேதபாரகர் பரிசேயர்கள் இன்னும் பிலாத்து மற்றும் அந்த ஆளுகிறவர்களாலும் மத தலைவர்களாலும் வந்த எதிர்ப்பு அவ்வளவு கடுமையாக இருந்தது. சிதறடிந்து ஓடிட்டாங்க. அநேக வேளைகள்ல நம்முடைய விசுவாசமும் இப்படிதான் இருக்குது. நம்ம விசுவாசிக்கிறோம், நமக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தெரியும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள்ல அந்த உண்மைகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நடைமுறைப்படுத்தி விசுவாசத்துல நிற்க முடியாதபடி பலவீனமுடையவர்களாக காணப்படுகிறோம். சீஷர்களை போல ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை கூப்பிட்டு கர்த்தர் உடன்படிக்கை வாக்குத்தத்தம் பண்ணார். 7 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். He believed in that. அவன் விசுவாசித்து அதன்படி செயல்பட ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு அந்த சூழ்நிலை மாற்றங்கள், நெருக்கங்கள், பஞ்சங்கள், அவன் வாக்குத்தத்தம் அவனுடைய நினைத்தபடி அவனுடைய நேரத்தில் நடக்காத போது அவனுடைய விசுவாசமானது, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மறந்ததா ஆபிரகாமுக்கு? மறக்கல, அவனுக்கு தெரியும். ஆனா இவைகள் நடக்கும், இவைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். எந்த நெருக்கத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் அதை சார்ந்த அந்த விசுவாசத்துல நிற்க வேண்டும் என்கிற நிலைப்பாடில் இருந்து அவனுக்கு வந்த நெருக்கங்கள் அவனை சோர்வடைய செய்தது.
அநேக வேளைகளில் நம்ம அப்படித்தான். சிம்சோன் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நியாயாதிபதியாக நசரேயனாக கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன், கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டவன். சிம்சோனுக்கு தெரியும் he is a called person, அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் என்று. ஆனால் அவனுக்கு சோதனைகள், மாம்ச பலவீனங்கள் வரும்போது அவனால் என்ன செய்ய முடியல, நிறைய நேரத்தில் நிற்க முடியல. அவன் தோல்வியடைந்து அவன் தன்னை தெலீலாளிடத்தில் கொடுத்து ஆண்டவரை தூஷிக்கிற அந்த வேளையிலும் சில நேரங்களுடைய அவருடைய உள் மனதில் அவனுக்கு உள்ளால இருந்த ஆண்டவருடைய வார்த்தை பேசியிருக்கும். நம்முடைய விசுவாசமும் சீஷர்களுடைய விசுவாசத்தை போலதான் அநேக வேளையில் இருக்குது. நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிலே உண்மைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை அறியாதவன் பேசுகிற அளவுக்கு, ஆண்டவரை அறியாதவன் ஆண்டவருடைய உண்மைகளை சில நேரங்களில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதில் நிலைத்து நிற்க முடியாதவர்களாக, நம்முடைய விசுவாசத்தில் பலவீனமுடையவர்களாக நாம் அநேக வேளையில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய உண்மைகள் மாறாதது. நாம் அதில் பலவீனப்படுகிறோமோ, நாம் அதிலிருந்து நம்முடைய மனதில் சோர்வடைந்து இருக்கிறோமோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை. சீஷர்களை சிதறடிக்க போனபடியினால கர்த்தருடைய சித்தம், அவருடைய வார்த்தையின்படி கிறிஸ்துவை அவர் வைத்திருந்த கல்லறை மறைத்து வைக்க முடியவில்லை. அது சீஷருடைய அவிசுவாச பலவீனமும் அதை தடை செய்ய முடியவில்லை. அவர்கள் போட்ட காவல், அவர்கள் வைத்த முத்திரை, அவர்கள் போட்ட பாதுகாப்பு, காட், யாராலுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையை அடைத்து வைத்து அவருடைய உயிர்த்தெழுதலை என்ன செய்ய முடியவில்லை, தடை பண்ணப்பட முடியவில்லை. நமக்கும் கிறிஸ்துவிலே தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி நிறைவேற்றுவதற்கு, நடத்துவதற்கு தடை பண்ணக்கூடிய வல்லமை உடைய யாருமே இந்த உலகத்தில் இல்லை. உலகமும் பிசாசும் சில நெருக்கங்களை, துன்பங்களை அனுமதிக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவிலே அவருடைய உண்மையை பற்றி கொண்டு வாழுகிற ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல்களை, தேவனுடைய நடத்துதலை, தேவனுடைய அற்புதமான செயல்களை யாரால் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. நத்திங் கேன் ஸ்டாப். அவருடைய சீஷர்கள் மறந்து போகவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்களால் விசுவாசித்து செயல்பட முடியாத பலவீனர்களாக இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மைகளை உறுதியாக நிலை நின்று அந்த உண்மைக்காக நாங்கள் ஜீவனையும் கொடுப்போம், அது தேவனுடைய சுத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்று அந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, உண்மைகளை, கிறிஸ்துவை குறித்து சொன்ன உண்மைகளை நிலைத்து நின்று அந்த சோதனைகளை, அந்த எதிர்ப்பை அவங்க எதிர்த்து நிற்க முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவங்களுடைய அவங்களுக்கும் தெரியும். அநேக விசுவாசிகளுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு நாம் கிறிஸ்துவேசுவும் அப்போஸ்தலருடைய வாக்குத்தத்தங்களை குறித்த நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாமும் அப்படி பலவீனமானவர்கள் தான் அநேக வேளைகளில் இருக்கிறோம். நாம் பலவீனமாக இருக்கிறபடியினாலேயோ, நாம் சோர்வடைகிறதுனாலேயோ கர்த்தருடைய உண்மைகளை, கர்த்தருடைய செயல்களை யாராலும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் எதை செய்ய சுத்தமாக இருக்கிறாரோ அதை அவருடைய வேளையில அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அவர் செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். 66வது வசனம் ஒரு வாசிப்போம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு சீல், அதாவது எப்படியெல்லாம் முத்திரை போட்டாங்கன்னு தெரியாது, பச வச்சிருப்பாங்க. அது அந்த காலத்தில் இருந்த மக்கள் தான். அந்த காலத்தில் கல்களின் சிற்பிகள், அவர்களுடைய தாளந்துகள் பயங்கரமான
தாளந்துகளுடைய மக்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். மிக அதிகமாக தங்களுடைய பலத்தை என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்கு சீல் வச்சாங்க. முத்திரை வைத்து, காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அன்றைக்கு இருந்த மனித சக்தி, மனித அறிவுக்கு எவ்வளவு பெரிய முத்திரை, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு போட முடியுமோ அவ்வளவு பெரிய முத்திரையும் அவ்வளவு பெரிய பாதுகாப்பும் அந்த கல்லறைக்கு போடப்பட்டது. ஆனால் அந்த கல்லறையை பாதுகாக்க முடியவில்லை. ஏனென்றால் அது மனிதனால் கொடுக்கப்பட்ட முத்திரை, மனிதனுடைய அறிவுக்குட்பட்ட முத்திரை, மனிதனுடைய பலத்துக்குட்பட்ட முத்திரை, மனிதனுடைய ஞானத்துக்குட்பட்ட முத்திரை நிற்காது. ஆனால் அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாயிருக்கிற நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய ஆத்துமாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முத்திரை. நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்தியத்தில் கொண்டு செல்ல சேர்க்கும் வரையிலும் நமக்கு போடப்பட்டிருக்கிற முத்திரை. யாரால் போடப்பட்டிருக்கிற முத்திரை? யாரால் போடப்பட்டிருக்கிற முத்திரை? பரிசுத்த ஆவியினால் போடப்பட்டிருக்கிற முத்திரை. அது மனிதனால் அல்லது பிசாசினாலோ அதை ஒன்றுமே செய்ய முடியாது. எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியினால் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வைத்த கண்மலை அன்றைக்கு கல்லறை பாறைகளில் குடைந்து அதில் கல்லறைகளை என்ன செய்துட்டு இருந்தாங்க? வைத்தாங்க. தேவனால் படைக்கப்பட்ட ராக் கல்லுக்குள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இருந்தது. நாம் எந்த கல்லுக்குள் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம்? கண்மலையாகிய ஜீவனுள்ள கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவுக்குள், லிவிங் ராக், ஜீவனுள்ள கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவில் நாம் தேவனால் முத்திரை போட்டு பாதுகாக்கப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னிடத்துல வருகிறவனை யாரும் தடுக்கவும் முடியாது, என்னிடத்தில் இருக்கிறவனை யாரும் பறித்து கொள்ளவும் முடியாது. அவரிடத்துல வராதவனை யாரும் பாதுகாக்கவும் முடியாது. எவ்வளவு அருமையான, எவ்வளவு அற்புதமான நம்பிக்கை, எவ்வளவு ஆவிக்குரிய நிறைவு நமக்கு. இட் இஸ் guaranteed in Christ. நம்முடைய மீட்பு, நம்முடைய பரலோக பொக்கிஷம், பரலோக பாக்கியங்கள் கிறிஸ்து இயேசுவிலே நமக்கு உன்னதமான தெய்வீகத்துக்குள் பாதுகாக்கப்படுகிறது. அதான் எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. இன்றைக்கு வரையிலும் அந்த முத்திரை பாதுகாப்பு நிற்கும் என்று ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உறுதியான, எவ்வளவு மாறாத, எவ்வளவு தெளிவான வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியங்களுக்குள், தெய்வீக திட்டத்துக்குள், தெய்வீக வாக்குத்தத்தத்துக்குள், அவருடைய வல்லமைக்குள் பாதுகாத்து நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம்.
என்பதை நினைச்சு நாம் விசுவாசத்தில் எவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவரை எப்போதும் நம் உள்ளத்தில் கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். பரிசேயர்களும் வேதபாரகர்களும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு முத்திரை போட்டாங்க. ஒருவேளை அந்த முத்திரை போட பயன்படுத்தியிருந்த லேபருக்கெல்லாம் அன்னைக்கு டபுள் சேலரி கிடைச்சிருக்கும். அவன் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ வேணாலும் கேளப்பா, என்ன வேணாலும் தாரோம், இந்த கல் மட்டும் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது, உள்ளால இருக்கிறவர் மட்டும் என்ன செய்யக்கூடாது, வெளியே வந்துடக்கூடாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவரை இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறிக்கும்படியாகவும் அவர் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்படுவது தேவனுடைய சித்தம். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. Nobody can stop the will of God. There is no power which can stop God what He wants to do. தேவன் செய்ய நினைக்கிறதை தேவன் செய்ய வேண்டும் என்று அவருடைய சுத்தமானவைகளை தடை பண்ணக்கூடியதான பலன் வல்லமைகள் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கோ உலகத்தினுடைய ஆளுகைகளுக்கோ உலகத்தினுடைய வல்லமைகளுக்கோ எதுக்குமே இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய காரியங்களாக இது இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இருபத்தி 28 சில வசனங்களை வாசிப்போம். 28வது அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிப்போம். போதும். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற ஒரு கேள்வி. கர்த்தருடைய தூதன் வந்தார். அங்கே மிகுந்த ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பூமி அதிரும்படியான சத்தம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். வாசல் இருந்த கல் புரட்டப்பட்டு தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். எதற்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளியே கொண்டு வருவதற்காக அந்த கல் புரட்டப்பட்டதா? அந்த கல் புரட்டப்படாமல் இருந்தால் கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருப்பாரா இல்லையா? எழும்பி இருப்பார். கிறிஸ்து வெளியே வருவதற்கு கல் புரட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அன்றைக்கு மகதலேனா மரியாளும் ஆண்டவருடைய சீஷர்களும் அவருக்கு முத்திரை போட்டு பாதுகாத்த வேதபாரகரும் பரிசேயர்களும் இயேசு இங்கே இல்லை என்பதை பார்ப்பதற்கு அந்த கல் புரட்டப்பட வேண்டியது தேவையாக இருந்தது. கல் பூட்டப்பட்ட கல் திறக்கப்படாமலே கிறிஸ்து வெளியே வர முடியும். ஆனால் கல் திறக்கப்பட்டபடியினால் கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். அவர் இங்கே இல்லை. அவர் வைத்த கல்லறை வெறுமையா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அன்றைக்கு அவரோடு இருந்தவர்களும் கல்லறையிலே பார்க்க சென்ற மகதலேனா மரியாளும் அவரோடு சென்ற பெண்மணி என்று தொடர்ந்த இந்த எல்லா மக்கள் பரிசேயர்கள் பார்க்கும்படியாக கல் என்ன செய்யப்பட்டது? புரட்டப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருப்போமே ஆனால் அந்த விசுவாசம் நமக்கு பாவ மன்னிப்புக்கு நமக்கு ரட்சிப்பிற்கு போதுமானது. ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னித்த கிறிஸ்து நம்மிலே இருக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்பதை அறிய வேண்டுமானால் நாம் அந்த கிறிஸ்துவுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை
நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஒப்பு கொடுத்துதல் நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை வெளியே காட்டுகிறது. அன்றைக்கு புரட்டப்பட்ட கல் வெறுமையான கல்லறையை காட்டினது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை என்ன செய்து வெளியே கொண்டு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. எதற்கு? உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்காக. நமக்கு தம்முடைய குமாரனே நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மீது அன்பு வைத்த அந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவிலே தேவன் மகிமைப்படுவதற்காக, பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகள் செய்ய வேண்டும். நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி அவர் நம்ம என்ன செய்யல? ரட்சிக்கல. நம்முடைய குட் ஒர்க் நற்கிரியைகள் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கல. ஆனால் நம்முடைய நற்கிரியைகள் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்த கிறிஸ்துவை, நம்மளே வாசமாய் இருக்கிற கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது? கொண்டு செல்வது. நற்கிரியைகள் மூலமாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை ஒரு வாசிப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். பவுல் சொல்லுகிறாரு, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு சபை விசுவாசிகளில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காக தங்களை பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய், ஒழுக்கமாய், கற்புடையவர்களாய், நல்லொழுக்கமுடையவர்களாய், நற்பண்புடையவர்களாய், கிறிஸ்துவினை சாட்சி உடையவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்களிலே நற்கிரியை தொடங்கின பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையிலும் பிலிப்பிய சபை விசுவாசிகள் வாழ்ந்தது ஏகதேசம் 1950 ஆண்டுக்கு முன்பாக, கிபி 50-60களில். ஏகதேசம் 1900 ஆண்டுகளுக்கு பின்பு, 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக நாமும் காத்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு தொடங்கின நற்கிரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை தேவன் தம்முடைய ஆவியினால் தொடர்ந்து கொண்டே போவார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஒரு மனுஷன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரால் அவன் செயல்படுத்தப்படுகிற நற்கிரியைகள், கர்த்தருக்காக செய்த காரியங்கள் அவனுடைய முடிவோடு முடிந்து போவதல்ல. அவனுடைய தேவ செயல்கள், தேவனுக்காக செய்கிற செயல்கள் தொடர்ந்துட்டே இருக்கும், தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கும். மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டு அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நற்கிரியைகள் இந்த உலகத்தில் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசிகளாக, நித்திய நம்பிக்கையுடையவர்களாக, பரலோகத்திலிருந்து வருகிற கிறிஸ்துவை எதிர்பார்த்திருக்கிறவர்களாக இந்த இடத்திலே ஒரு சபையாக கூடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கென்று செயல்பட்டு கொண்டிருப்போமே. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த அநேக தேவ மனிதர்கள் தங்களை அர்ப்பணித்து தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களுடைய நற்கிரியைகளுடைய தொடர்ச்சி இது. இதுல அநேகருடைய பின்னணிகள் இருக்கும், அநேகருடைய பலன்
நற்கிரியைகள், தேவனுக்கு அர்ப்பணித்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம ஊருடைய வாழ்க்கையில பல விதங்கள்ல, பல நிலைமைகள்ல அது நமக்கு தாக்கங்கள் நம்மை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நாம் இன்றைக்கு இந்த காலங்களில் கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுத்து செய்கிற நற்கிரியைகள் வெளிச்சமாக அது நாம் மறைந்து போகும். அந்த செயல்கள் இந்த உலகத்துல அந்த நம்மள அந்த அநேகர் அதை தொடர்ந்து கேட்ச் பண்ணிட்டே போயிட்டு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். கிறிஸ்துவருடைய நாள் வரையிலும், கிறிஸ்துவனுடைய நாள் வருகையிலும் நம்மளிருந்து உருவாகிற காரியங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். தேவ செயல்கள் ஒரு மனிதனோடோ, ஒரு இயக்கங்களோடோ, ஒரு சபையோட முடிந்து போகிறதில்லை. சில நல்ல சபைகள் இந்த உலகத்திலிருந்து சத்தியை விட்டு விலகி அழிந்து போயிருக்கும். ஆனால் அந்த சபையின் மூலமாக ஆண்டவர் பல இடங்கள்ல ஆவிக்குரிய சபைகளை, ஆவிக்குரிய நபர்களை எவ்வளவு அற்புதமாக அவைகள் இந்த உலகத்துல ஆண்டவருக்காக அர்ப்பணித்த மனிதருடைய செயல்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அற்புதமான காரியம். அதை யாராலும் மனுஷனால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதிசயமான காரியம். அது ஒரு நாள் கிறிஸ்துவ முன்னால் போய் நின்று அவை எல்லாம் வெளியரங்கமாகும் போது நம்ம அன்னைக்கு பரலோகத்திலிருந்து அப்போ நம்ம அல்லேலூயா பிரைஸ் லார்டெல்லாம் ரொம்ப பயங்கர சத்தமாக சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய கண்களுக்கும் புத்திக்கு எட்டாத, நம்ம நினைச்சு பார்க்காத அநேக ஆச்சரியமான காரியங்கள் அன்றைக்கு கிறிஸ்துவினாலே வெளிப்படும். கல்லறையை மூடியிருந்த கல் விலக்கப்பட்டது. அது கிறிஸ்து உயிரோடு எழும்பி வருவதற்காக அல்ல. அவர் விலக்கப்பட்ட போது கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்தார் என்று வேதத்தில் என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. கல் விளக்க தேவதூதன் வந்து பூமி எதிர்ந்தது, கல் விலகினது. தேவதூதன் அங்கு நின்றவர்களை பார்த்து பேசினான். என்ன பேசினான்? அவர் இங்கு இல்லை, அவர் சொன்னபடி உயிரோடு எழும்பினார் என்ற செய்தியை சொன்னார். அவர்கள் பார்ப்பதற்காக. நாம் நம்முடைய ரட்சிப்பிற்காக அல்ல, நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை அநேகர் காண்பதற்காக, நம்மிலிருந்து கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், ஆவிக்குரிய பரிசுத்தாவியான நம்மிலிருந்து ஆவிக்குரிய கனிகளை கொண்டு செல்வதற்காக, வெளிப்படும்படியாக நாம் நம்மை நற்கிரியைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்கென்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் அங்கிருந்த ஸ்திரீகளை நோக்கி சொல்றாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையேறப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஏன்னா அந்த ஸ்திரீகள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் குழம்பி போய் கலங்கி போய் என்னடான்னு சொல்லி குழப்பம் அடைஞ்சு நிற்கிறாங்க. தூதன் நேரடியாக அவங்கள்ட்ட பேசுகிறான், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஸ்திரீகள் அவர்கிட்ட கேட்கல, நீங்கள் இங்கே இந்த கல்லறையில் ஒரு ஆள் 3 நாளைக்கு முன்னால் நாங்கள் வச்சோம், அவரை காணலை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கல. அவராட்டே சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஸோ அந்த கல்லறை கல் திறக்கப்பட்டது. அந்த ஸ்திரீகள் வந்து பார்த்து அவர் சொன்னபடி உயிரோடு எழும்பினார் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக அவர்கள் அந்த வாஞ்சையோடு கிறிஸ்து என்ன நடந்ததோ என்று பார்க்கும்படியாக, அல்லது யூதருடைய முறைமையின்படி அந்த கல்லறையிலே தொடர்ச்சியாக சுகந்த வாசனையான நறுமணங்களை அவருக்கு கொடுக்கும்படியாக அந்த வந்திருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்,
என்பதை இந்த செய்தியை அவர்களுக்கு சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது வந்து பாருங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எங்கே பார்க்க வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற இடம் அது. எங்கே பார்ப்பது தேவனுடைய சித்தம்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, ஜீவிக்கிற கிறிஸ்துவை இன்றைக்கு பார்க்கும்படியான இடம், பார்க்கும்படியானவர்கள் நீங்களும் நானும். நம்முடைய வாழ்க்கை ஏன் கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற நம்மிடத்துல ஆவியானவராக வந்து வாசம் பண்ணுவது தேவனுடைய சித்தம்? எதற்காக அவர் நம்மளே வாசம் பண்ணுகிறார்? நம் மூலமாக கிறிஸ்துவை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமுள்ள, ஜீவிக்கிற, மாறாத மெய் தேவனை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ரோமர் 6வது அதிகாரம் 10-12 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். ரோமர் 6வது அதிகாரம் 10-12 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அந்தபடியே நீங்களும் உங்களை பாவத்துக்கென்று மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக கிறிஸ்து இயேசுவிலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராக கிறிஸ்து நம்மளே வாசம் பண்ணுவதனுடைய நோக்கம் என்ன? தேவனுக்கென்று பிழைத்தவர்களாய் இருக்கும்படி, தேவனுக்கென்று பிழைத்தவர்களாய் இருக்கும்படி, தேவனுடைய காரியங்களையே, தெய்வீக பண்புகளே, பரிசுத்தமானவைகளையே நாம் நம்முடைய வாழ்க்கைகளை செயல்படுத்தும்படி. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும்போது 4:8 விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் ஒருவர் வாசிப்போம். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேவனுக்கென்று பிழைத்திருப்பது தெய்வீக குணாதிசயங்களை வேத வசனத்தின்படி பரிசுத்தமான, ஒழுக்கமான, உண்மையான காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய பிள்ளையாக அவருக்கென்று வாழும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 9-11 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். ரோமர் 8:9-11 வரை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால்
சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் பாருங்க, 9வது வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வருகிறார். அந்த நாளிலிருந்து நாம் கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் எதற்காக, என்ன நோக்கத்தோடு பரிசுத்த ஆவியாய் நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அவரோடு கூட நம்மையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறது. நம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நிச்சயமும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்குள் அடங்கி இருக்கிறது. ஆனபடினாலே நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொண்டு பாவ மாம்ச பலவீன செயல்களுக்கு இந்த உலகத்தில் இடம் கொடுக்காதபடி திடமனதோடு தைரியமாய் நாம் கர்த்தர்க்கென்று கர்த்தர் எவைகளை நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை தைரியமாய் உறுதியாய் நாம் செய்வோம். இன்றைக்கு நாம் வாழுகிற தேசம் கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷத்திற்கும் எதிரான சூழ்நிலையை அரசியல் ரீதியாக ஆளுகிறவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சுவிசேஷ நிமித்தம் கொல்லப்பட்டது, அடிக்கப்பட்டது, அநாதைகளாக்கப்பட்டது, இப்படிப்பட்ட சம்பவங்களை கடந்த நாட்களே நாம் நம்முடைய தேசத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளினாலேயோ அல்லது இன்னும் ஒருவேளை இதைவிட பெரிய சம்பவங்கள் நடக்கும் என்றோ நினைத்து நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதிலும் கிறிஸ்துவிலே தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கும் எந்த விதத்திலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் திடமனதோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய உண்மையின்படி கர்த்தர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அதை உறுதியாய் செய்வோம், தைரியமாய் செய்வோம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி நம்மில் வாசமாயிருக்கிறபடினால ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக நம்மில் யாரும் எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் எந்த பாடுகளை நமக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். யாருமே தடை பண்ண முடியாது. இதை நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான உண்மையை நாம் இந்த பகுதியில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய உண்மைகள் அநேகருடைய மனதில் கிறிஸ்துவை குறித்து அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அநேக அரசியல்வாதிகள் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக வேதத்தில் இருக்கிற சில வேத வசனங்களையும் வேதங்களையும் படித்து வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில் போய் அந்த வசனத்தை எல்லாம் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றியெல்லாம் அதிகமாக பேசுவாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவரை பற்றி பேசுறாரு, வசனம் எல்லாம் பேசுறாரு, ரொம்ப உண்மையிலே அவரும் கிறிஸ்துவ அறிந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சீஷர்களை விட அதிகமாக பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இயேசு சொன்ன காரியங்களை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவங்க விசுவாசிக்கவில்லை. அங்கதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற அநேகர் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஆனால்
மனம் திரும்பி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில தான் அநேகர் இருக்கிறாங்க. Head knowledge of Christ won't give salvation. தலையில மனதுல அநேக கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்கள் மனப்பாடம் பண்ணலாம். உண்மையிலே அநேக வேளைகள்ல அது அவங்க மனம் திருப்பது கூட தடையா இருக்கிறது. அநேக இடத்துல நம்ம சுவிசேஷத்தை பற்றி கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி மனநிலை மேல அப்படிப்பட்ட எண்ணத்தில் வர்றாங்க. ஆனா மனம் திரும்பி தங்களை பாவி என்று ஒத்துக்கொண்டு பாவத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதது வரையிலும் அவங்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஆண்டவராக அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவை அநேகர் அறியும்படியாக நம் நற்கிரியைகள் மூலமாக ஜெபத்தோடும் அன்போடும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறதுனாலும் அநேகர் கிறிஸ்துவிடத்தில் வரும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்ததாமே இந்த நாள் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்தவரை கண்களை மூடி கர்த்தருக்கும் கர்த்தருடைய உண்மையுள்ள வார்த்தைக்கும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் இருந்தவரை கண்களை மூடி இருக்கிற நிலைமையில நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி கிறிஸ்துவிலே தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நான் இன்று மரித்தாலும் என் தேவனோடு கூட உன்னதங்களிலே சேர்க்கப்படுவேன் என்கிற நிச்சயம் நமக்கு காணப்படுகிறதா? இல்லை என்றால் இந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நமக்கு சொந்தமாக்குவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் உலகத்திலே சந்திக்கிற நெருக்கங்கள்னால, உலக சூழ்நிலைகளால, உலக பார்க்கிற அநேக காரியங்களினால அந்த சுவிசேஷ